ஒரு கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு. அதில் 13 வகையான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. அது முக்கியமான தீர்மானம் என்னென்னா, 70 வயசுக்கு மேல் கடந்தவர்களை மாவட்ட செயலாளர்களாக இனிமேல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல தீர்மானம், வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒருத்தரே பல வருடங்களாக கொட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது அந்த தொகுதியில். மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் அதில் வாய்ப்பே இருக்காது. இந்த தீர்மானம் ஒரு நல்ல தீர்மானமாகும். இளைஞர்களுக்கு வழியை விட்டு முதியவர்களை இப்போ வயது கடந்தவர்களை போக மாட்டாங்க. இப்போ இதுமாரி ஒரு தீர்மானத்தை சட்டப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, இனிமேல் அந்த 70 வயதை கடந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி அதுக்கு வர முடியாது. இளைஞர்கள் தான் வரணும். இளைஞர்கள் ஒரு திறமையாக நல்லா வாதாட முடியும், நல்லா பேச முடியும். அதேபோல் இன்னொன்று என்னென்னா, இந்த இதுபோல் 70 வயசை கடந்த மாவட்ட செயலாளர்கள் வர முடியாதுங்கிறதுல 13 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதில் யாருன்னா, ராணிப்பேட்டை எம்ஆர் காந்தி, KKS ராமச்சந்திரன், சிவலிங்கம், சேலம் எம்ஆர் சிவலிங்கம், அதுபோல் முத்துசாமி, முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, அப்புறம் செஞ்சி மஸ்தான், இது போன்ற பல 13 மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இன்னொரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க திமுகவில். அதுவும் வரவேற்கப்பட வேண்டியது தான். ஒருவரே பல முறை பல பதவிகள் இருக்கிறது, 10 வருஷம் 20 வருஷமாக இருக்கிறதால மற்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அதையும் மாற்றி இனிமேல் ஒரு பதவியில் 2 புறம் மட்டும்தான் இருக்க முடியும், யாராக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் வரைக்கும், அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானமும் நல்ல தீர்மானம். இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதனால் பொறுப்பு வழங்க முடியும். அதனால் கட்சியை நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். கொஞ்சம் முன்னேற்றத்தில் கொண்டு வர முடியும். இளைஞர்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். அதனால் இதேமாரி சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறத அனைவரும் பாராட்டுவார்கள். மக்களும் பாராட்டுவாங்க, கட்சியினரும் பாராட்டுவாங்க. நன்றி, வணக்கம்.